Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஓகே, ஸோ வாங்க நம்ம ஆரோமாலே ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருச்சு. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். சிலம்பரசன் டிஆர்னு போட்டிருக்கு. என்ன கான்செப்ட் என்னன்னு தெரில, ஏதாச்சும் கேமியா பண்ணுறாரான்னு தெரில. Kishan Das, Arshad Khan, you know already, they are super duper people. மெயினாக ஹர்ஷத் கானோட ஒரு வளர்ச்சி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நானும் விஜய் சித்துவோட ஒரு பெரிய ஃபேன் தான், வ்ளாக்ஸோட ஃபேன் தான். ஸோ அந்த டீம் அப்பில் வந்த ட்ராகனில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அவரோட பர்ஃபார்மன்ஸை பண்ணி அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸை வந்து இப்போது வந்து பயங்கரமாக செட் பண்ணிட்டாரு. ஸோ இதில் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இதோட ப்ரோமோவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதோட ட்ரெய்லர் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். கிஷன் தாஸ் ஆல்சோ a வெரி குட் மல்டி டேலண்டட் பர்சன் சொல்லலாம். ஹீ வாஸ் நாட் வெரி அவருக்கு ஒரு பெரிய லைம்லைட் கிடைக்க மாட்டேங்குது. லைக் ஹீ இஸ் even though he is like previously he has acted so many ads and things like that, but still I don't know why that boy is not getting that limelight அப்படினு சொல்லி எனக்கு தெரியல. hoping so இந்த மூவி வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மூவிஸை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்குங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, no more further delays, let's react to the trailer. நல்ல வேலை வீட்டில் யாருமே இல்லை. நல்ல குவாலிட்டி தானே பச்சா. டேய், இந்த படமா பாருடா. சினிமாவில் காட்டுற மாதிரியே லவ் நமக்கும் நடக்காதான்னு வாய்ஸ் கொடுத்துருக்காரா? ஓகே ஓகே, அதில் இவனும் ஒருத்தன். see he வாய்ஸ் பாய் மாதிரி இருக்காரு. எனக்கு என்னமோ லவ் பண்ணாதானே லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும்னு தோணுது. எனக்கு என்னமோ நீ பைத்தியம் மாதிரின்னு தோணுது. காலேஜ் பையன் மாதிரி இருக்காரு. அவனை பார்த்த பார்வை என் கண்ணே நிக்குதுடா. ஜி, இதெல்லாம் தான் நம்ம கிளைண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சில வாட்டி என்ன வேணும்னே தெரியாதப்போ இந்த மாதிரிலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதுதான் லவ் நம்மளை நம்ப வைக்கணும். வெல்கம் டு லைஃப் டைம் மேட்ரிமோனி. ஓகே, I think so many talents are there. என்ன சொல்றா உன் அஞ்சாவது காதல் அஞ்சலி? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேணும்னு கார்னர் பண்றாடா. கன்வர்ஷன்ஸ் 0. என்ன உன்னை பார்க்க முடியல? நான் டெய்லி டைமுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கேன். நான் டெய்லி வரதில்லையே. அலைன்ஸ் விஷயமா தம்பா? பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியை சூஸ் பண்ணுங்க. 69 சார். 96 சார். புத்தி எங்க போகுது பாரு. ஏய், நீ அவளை லவ் பண்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீங்க ஒன்றும் ஹீரோ இல்ல அஜித், வெறும் ஒரு ஃபைலை ஃபார்ஜ் பண்ண ஃப்ராட். நான் உன்னை எப்படி நம்பினேன்? ஓகே, சின்டோ சீரியஸ் திங். நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் மச்சான். இது வரைக்கும் எங்க அம்மா திட்டினது கூட இல்லடா. எங்க அம்மாவும் தான் திட்டினது இல்ல. காதலை தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது. பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் மேன். நம்மளை போட்டு தாக்கணும், ஐகானிக் டயலாக்ல போட்டு திருப்பணும். இதாண்டா லவ். மவுத் ஆர்கன் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏதாவது ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்கும். இல்லையே, அங்க ரொமான்ஸ் நடந்துதே. எப்படி? அப்ப நீயும் வாச்சிருக்க, அவனும் வாச்சிருக்கான். ஐயோ, செம டைமிங். சீரியஸாக சொல்கிறேன், ஹர்ஷத்தை வேற லெவல் டைமிங் அவனோடது நிஜமாலுமே. அவர் சாரிங்க, சேம் ஏஜ் குரூப்புங்கிறனால நீ வாப்பன்னு சொல்லிட்டு இருக்கேன். லைக் பயங்கரமான டைமிங் இருக்குது ஹர்ஷத் அவங்ககிட்ட. அதே மாதிரி கிஷன் தாஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அவருமே ரொம்ப அழகாக வந்து டைமிங்கில் காமெடி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். லைக் அவரோட ரீல்ஸ் எல்லாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். அவரோட அந்த டைமிங் சென்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவங்க 2 பேரோட காம்பினேஷன் தான் பார்க்குறக்கு நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. ஐ திங்க் இவர் வந்து ஒரு ஜிவியோட கௌதம் வாசுதேவ் மேனனோட
ஃபேனு நினைக்கிறேன் டைரக்டரு. லைக் ஏன்னா அவரோட மூவியோட அந்த ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அந்த கலர் டோனாக இருக்கட்டும், அந்த த வே ஹி ஐ மீன் ப்ரெசன்டிங்கில் அந்த கேர்ள்ஸை வந்து அழகழகாக காட்டுறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் ஹீ இஸ் அ ஃபேன் ஆஃப் ஜிவிஎம்னு நான் நினைக்கிறேன். மேபி அவர் ஸ்டைலில் ஒரு எடுக்கக்கூடிய ஒரு பர்சன் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, உண்மையில் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு ஆஸ்தட்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு, அது வந்து வேறு லெவலு. அதே மாதிரி வந்து காமெடி டைமிங்ஸுமே வந்து ஹர்ஷத் கான் வந்து சூப்பராக இருக்குது. நான் நிஜமாலுமே ட்ரெய்லர்லேயே வந்து சில இடத்துல நம்ம சிரிக்கிற மாதிரி தான் வச்சுருக்காரு. கண்டிப்பாக மூவிலையும் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃபுல் லென்த்தாக வரும்போது கண்டிப்பாக சந்தானம் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரோல் வந்து ஹர்ஷத் கானுக்கும் ஃப்யூச்சரில் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு ரவுண்ட் போவார்னு நினைக்கிறேன். பட் ஹர்ஷத் கானுக்கு இதுதான் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. லைக் ஒரு ஃப்ரெண்டாக இல்லை ஒரு கேரக்டர் ரோலாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஐ ஹோப் ஹி வில் கண்டினியூ திஸ். அண்ட் ஆப்வியஸ்லி I mean that the actors who are all acted also like very fresh actually. அவங்க இன்ஸ்டாகிராமில் இருந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் என்ன, அவ்வளோதான். நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்குது. வாரணமாரன் ஆரம்பித்து ஆரோமேலாவில் முடிச்சிருக்காங்க. அதுவும் சிம்பு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. இட்ஸ் லைக் சிம்பு ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தான். அவர் வந்து என்றைக்குமே வந்து நோ சொல்லவே மாட்டார். சும்மா நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணால் கூட பயங்கரமாக பாராட்டக்கூடியவர் தான் நம்ம எஸ்டிஆர். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி விஷயம், அதுவும் ஹர்ஷத் கானை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது வேறு. ரீசெண்டில் ஒரு இன்டர்வியூவில் கூட ஹர்ஷத் கான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ மேபி அதுக்காக கூட அவர் வந்து இந்த வாய்ஸ் அவர் கொடுக்க சம்மதிச்சிருந்திருக்கலாம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் டு ஆல்சோ ஆரோமிலைங்கிறது எஸ்டிஆரோட அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வேறு இருக்குது. ஸோ மேபி அதாக கூட இருக்கலாம். ஸோ இட் வாஸ் on the whole it was very nice to see. I hope this movie will be ஒரு சூப்பரான ஹிட், தியேட்ரிக்கல் ஹிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்து விஷ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் see அப்படிங்கிறத. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.